அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாகத்துக்கு தண்ணீர் புகட்டுவது இஸ்லாத்தில் உயர்ந்த தர்மமாகும். ஏனென்றால் சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன உம்மி மாதத் ஃபஅத்தஸத்தகு அன்ஹா, எனது தாய் மரணித்து விட்டால் அந்த தாய்க்காக நான் தர்மம் செய்ய முடியுமா என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என பதிலளித்தார்கள். அதற்கு சாத்ர கேட்கிறார்கள், ஐயு சதகதி அஃதல், நான் செய்யக்கூடிய தர்மங்களில் எது மிகச் சிறந்தது என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகியுல் மா, நீர் புகட்டுவது, தண்ணீர் அருந்த கொடுப்பது, தாகத்தை தீர்த்து வைப்பது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது அஹமத், அபு தாவூத், நசாஇ, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவாகிறது. இமாம் நாசருத்தீன் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இதை ஹசன் தரத்தில் உள்ள செய்தியாக சொல்கிறார்கள். இந்த தண்ணீர் புகட்டுவது, தாகத்தை தீர்த்து வைப்பது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமல்களில் மிக 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 மேன்மையானது என்று இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சூடான நேரத்தில் தாகத்தோடு வரக்கூடியவர்களுக்கு ஒரு மிடர் தண்ணீர் அருந்த கொடுத்து அவருடைய தாகத்தை தீர்த்து வைப்பது சிறந்த தர்மமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரி, முஸ்லிமிலே பதிவாகக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதர் நடந்து செல்கிறார், அவருக்கு கடுமையான தாகம் ஏற்படுகிறது. அவர் இறங்கி ஒரு கிணற்றிலே தண்ணீர் அறிந்துகிறார், தண்ணீர் எடுத்து நீர் குடிக்கிறார். அதற்கு பின்னால் அவர் திரும்புகின்ற பொழுது ஒரு நாய் நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு தாகத்தினால் மண்ணை தின்று கொண்டு அந்த தாகத்துடைய அந்த வெளிப்படுத்தி கொண்டு வருவதை பார்க்கிறார். உடனே அவர் தனக்கு ஏற்பட்டது இந்த நாய்க்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று நினைத்து தனது காலில் அணிந்து கொண்டிருந்த அந்த பாதணியை, ஹுஃபை கலட்டி அதிலே தண்ணீர் நிறைத்து அந்த நாய்க்கு நீர் புகட்டுகிறார். நாயுடைய தாகத்தை தீர்த்து வைக்கிறார். இந்த மனிதனை பார்த்து ஃபஷக்கரல்லாஹு லஹு வகஃபர லஹு, அந்த மனிதருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான், அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வ இன்ன லனா ஃபில் பஹாயிமி அஜ்ரன், அல்லாஹ்வின் தூதரே, இந்த கால்நடைகள், இந்த மிருகங்களுக்கு செய்யக்கூடிய அந்த நன்மைகளும் அதிலையும் அதுக்கு செய்யக்கூடிய உதவிகளிலும் நன்மை இருக்கிறதா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபீ குல்லி கபிதின் ரத்பத்தின் அஜர், இரத்தம் ஓடக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் நீங்க நன்மை செய்தால் அதுக்கு கூலி இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்கே அல்லாஹ் அதற்கு நன்றி செலுத்துகிறான், அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்றால் ஒரு மனிதனுக்கு தண்ணீர் புகட்டினால், ஒரு தாகத்தோடு வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு தண்ணீர் புகட்டினால் அதற்குரிய கூலி எவ்வளவு பெருசாக இருக்கும் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் எங்களால் புரிந்து கொள்ள முடியும். எனவே தான் இன்னொரு அறிவிப்பு எங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ், ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்மணி ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டியதன் மூலம் அல்லாஹ் தஆலாவுடைய பாவங்களை மன்னித்தான் என்ற செய்தி பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதன் மூலம் அல்லாஹ் அவருடைய அந்த பாவத்தை மன்னித்தான். எனவே பிறருக்கு நீர் புகட்டி பிறருக்கு தாகத்தை தீர்த்து வைப்பதன் மூலமும் எமது பாவங்களுக்கு நாங்கள் பரிகாரத்தை தேடிக்கொள்ள முடியும் என்ற விளக்கத்தை இந்த ஹதீஸ்களில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மிக இலகுவாக செய்ய முடிந்த தர்மம் ஒரு மிடர் தண்ணீர், தாகத்தோடு வரக்கூடியவர்களுக்கு தண்ணீரை கொடுப்பது. அதே மாதிரி நிரந்தர தர்மமாக சதகத்துல் ஜாரியாவாக வரக்கூடிய அமல்களில் உள்ளதுதான் ஒரு கிணறை தோன்றி பிறருக்கு தண்ணீர் ஏற்பாடு செய்து
கொடுப்பது நிரந்தர தர்மத்தில் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகத்துல் ஜாரியாவுடைய பட்டியலில் நீர் புகட்டுவதையும் சொல்லியிருக்கிறார்கள். தண்ணீர் குடிப்பதற்கான வசதிகளை செய்து கொடுப்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த அமல், இந்த நீர் புகட்டுவதையும் ஒரு மூலமும் நாங்கள் எமது பாவங்களை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியும், அல்லாஹ்விடம் உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் புரிந்து எங்களால் முடியுமான வரை பிறருடைய தாகத்தை தீர்த்து அதன் மூலமும் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.